ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லாரும் எங்களோட ஃபேமிலியோட இங்கே தீவுத்திடலுக்கு தான் போயிருந்தோம். ஸோ பொருட்காட்சி ட்ரேட் ஃபேரில் சொல்லுவாங்கள்ல, அங்கே ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் அங்கே ராட்னம், அது மாதிரி டெல்லி அப்பளம், பஞ்சு முட்டாய் இந்த மாதிரி நிறைய வாங்கி சாப்பிட்டோம். ஸோ டெல்லி அப்பளம் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அதுக்கு பிறகு இந்த மாதிரி நிறைய கடைகளில் போய் நிறைய ஷாப்பிங் பண்ணோம். ரேட் எல்லாமே ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்களுமே வந்து அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்கள் போனப்போ ரொம்ப கூட்டம் இல்லை. நாங்கள் சண்டே அன்னைக்கு போயிருந்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஹவுசஸ், அதாவது பேய் வீடு அதெல்லாமே இருந்துச்சு. ஸோ குழந்தைங்க விளையாடுறதுக்கு ரொம்பவே சூப்பரான பிளேஸு. இந்த மாதிரி நிறைய தண்ணி ஃபில் பண்ணி போட்டில் விளையாடுற மாதிரி குழந்தைங்களுக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு பிறகு நாங்கள் வந்து எல்லாருமே, அதாவது பெரியவங்க நாங்கள் எல்லாருமே வந்து ஃபிஷ் பெடிக்யூர் வந்து ஒன்று பண்ணியிருந்தோம். ஸோ இது ரொம்பவே ஸ்பெஷலான ஒன்று. ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. குட்டி குட்டி மீன்கள்லாம் நிறைய தொட்டி வந்து ரெடி பண்ணி, ஸோ அவங்க வந்து வருஷம் வருஷம் வந்து அங்கே போடுவாங்களாம். ஸோ இந்த வருஷம் வந்து நாங்கள் பண்ணியிருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது, காலுக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருந்தது. ஸோ அது முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அப்படியே நாங்கள் வந்து ராட்னம் இருக்க சைடு அப்படியே வந்து போயிட்டே இருந்தோம். ஸோ வழியில் நிறைய ஐஸ்கிரீம் கடை, இந்த மாதிரி கம்மல் கடை, அந்த மாதிரி எல்லாமே நிறைய இருந்தது. இது வந்து டார்க் ஹவுஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் 90s கிட்ஸை ஞாபகப்படுத்துகிற மாதிரி நிறைய முட்டாய் கடைலாம் இருந்துச்சு. அதே மாதிரி பேகு கடை, ட்ரெஸ்ஸு கடைன்னு சொல்லி நிறைய இருந்தது அந்த இடத்துல. ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஸோ அடுத்து ராட்னத்துக்கு வந்தோம். எல்லா ராட்னமும் நாங்களும் ஏறினோம். ஸோ ரேட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 150 அந்த மாதிரி ஒருத்தருக்கு வாங்கினாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. இது மேலே ராட்னத்துலேருந்து நான் ஒரு வீடியோ கேப்சர் பண்ணேன். ரொம்பவே சூப்பராக தெரிஞ்சுது. அந்த பேக்ரவுண்டில் பாருங்கள், அங்கே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நைட் நேரத்தில் ரொம்பவே லைட்டிங்லாம் போட்டு ரொம்ப அற்புதமாக சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களுமே வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃபேமிலியில் குழந்தைங்க யாராவது என்டர்டைன்மெண்ட் எங்கேயாவது போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. விலையுமே வந்து ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்தது. பைக் பார்க்கிங்க்கு ஒரு 30 ருபீஸ் என்னமோ வாங்கினாங்க. அடல்ட்னா 40 ருபீஸு. அதே மாதிரி சின்ன பசங்களுக்கு 20 or 25 ருபீஸோ என்னமோ சார்ஜ் பண்ணாங்க. ஸோ இந்த ட்ரெயின்லாமே வந்து நிறைய குழந்தைங்க விளையாடுற மாதிரி இருந்துச்சு. நிறைய ஆக்டிவிட்டீஸ் குழந்தைங்களுக்காகவும் இருந்தது. அதே மாதிரி பெரியவங்களுக்குமே வந்து நிறையா ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. ராட்னம் எல்லாமே வந்து நம்மளுமே வந்து விளையாடலாம். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்க ஏறுறது, அதுக்கப்புறம் இந்த கப்பன் சாசர் மாதிரி நிறையா இருந்தது. அதெல்லாமே கூட நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்தில் அப்படியே ஸ்லோவாக ஆரம்பித்து அப்படியே வேகமாக சுற்ற ஆரம்பித்தது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.